சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு வேதாந்த தத்துவம். ஹார்வர்டு பல்கலைக்கழகம், 25 மார்ச் 1896. வேதாந்த தத்துவம் என்று இன்று பொதுவாக கூறப்படுவது உண்மையில் தற்போது இந்தியாவிலுள்ள எல்லா பிரிவுகளையும் தன்னுள் அடக்கியதாகும். எனவே அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருந்திருக்கின்றன. இவை துவைதத்தில் தொடங்கி அத்வைதம் வரை படிப்படியாக முன்னேறியிருக்க வேண்டுமென்று நான் நினைக்கிறேன். வேதாந்தம் என்ற சொல்லின் பொருள் வேதங்களின் முடிவு என்பதாகும். வேதங்கள் இந்துக்களின் சாஸ்திரங்கள். வேதங்கள் என்பவை துதிப்பாடல்களும் சடங்குகளும் மட்டுமே என்று மேலை நாடுகளில் சில வேளைகளில் கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த பகுதிகள் தற்போது ஏறக்குறைய உபயோகத்தில் இல்லை. பொதுவாக வேதம் என்றால் வேதாந்தம் என்றுதான் தற்போது இந்தியாவில் பொருள் கொள்ளப்படுகிறது. உரையாசிரியர்களும் கூட நமது சாஸ்திரங்களை மேற்கோள் காட்ட நேரும் போதெல்லாம் வேதாந்தத்திலிருந்து காட்டுவதைத்தான் நியதியாக கொண்டிருக்கிறார்கள். வேதாந்தம் ஸ்ருதி என்ற தனிப்பெயராலும் அழைக்கப்படுகிறது. வேதாந்தம் என்று வழங்கப்படுகின்ற பகுதிகள் எல்லாமே வேதங்களின் கர்மகாண்ட பகுதிக்கு பின்னால் தான் தோன்றின என்பதில்லை. உதாரணமாக யஜுர்வேதத்தின் 40வது அத்தியாயமாக இருக்கும் ஈசாவாசிய உபநிடதத்தை சொல்லலாம். யஜுர்வேதம் வேதங்களின் மிக பழைய பகுதிகளுள் ஒன்றாகும். பிராமணங்கள் அல்லது சடங்கு சம்பந்தமான வேத பகுதிகளில் ஒரு பகுதியாக உள்ள வேறு உபநிடதங்களும் இருக்கின்றன. மற்ற உபநிடதங்கள் தனிப்பட்டவை, பிராமணங்களையோ வேறு வேத பகுதிகளையோ சாராதவை. ஆனால் இவை வேத பகுதிகளுடன் தொடர்பு இல்லாதவை என்று நினைத்துவிடக்கூடாது. ஏனெனில் வேதங்களின் பல பகுதிகள் தொலைந்துவிட்டன. பிராமணங்களில் பலவும் இன்று வழக்கத்தில் இல்லை. இன்று தனிப்பட்டவையாக தோன்றுகின்ற உபநிடதங்கள் படிப்படியாக மறைந்துவிட்ட சில பிராமணங்களின் பகுதிகளாக இருந்திருக்கலாம். அந்த பிராமணங்கள் அழிந்து போய் அவற்றின் பகுதியாக இருந்த உபநிடதங்கள் எஞ்சியிருக்கக்கூடும். இந்த உபநிடதங்கள் ஆரண்யகங்கள், அதாவது வனநூல்கள் என்றும் வழங்கப்படுகின்றன. நடைமுறையில் இந்துக்களின் சாஸ்திரங்களாக இருப்பது வேதாந்தமே. வைதிக தத்துவங்களெல்லாம் வேதாந்தத்தையே அடிப்படையாக கொள்ள வேண்டும். தங்களுக்கு ஒத்து வருகின்ற வேதாந்த கொள்கைகளை மேற்கோளாக காட்ட பௌத்தர்களும் சமணர்களும் கூட தயங்குவதில்லை. இந்திய தத்துவ பிரிவுகளெல்லாம் வேதங்களே தங்களுக்கு அடிப்படை என்று உரிமை கொண்டாடினாலும் தங்கள் நெறிகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்து கொண்டன. இந்த நெறிகளுள் கடைசியானது வியாசருடையது. இது மற்ற பிரிவுகளை விட வேதங்களை அதிகமாக அடிப்படையாக கொண்டது. அத்துடன் இதற்கு முந்தைய பிரிவுகளாகிய சாங்கியம், நியாயம் போன்றவற்றை வேதாந்தத்துடன் சமரசப்படுத்தவும் முயன்றது. எனவே வியாசரின் நெறிதான் சிறப்பாக வேதாந்த தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. தற்கால இந்தியாவில் வேதாந்த தத்துவத்திற்கு அடிப்படையாக இருப்பவை வியாச சூத்திரங்களே. இந்த வியாச சூத்திரங்களை உரையாசிரியர்கள் பலர் பலவிதமாக விளக்கியுள்ளனர். பொதுவாக இந்தியாவில் தற்போது 3 வகை விளக்க உரைகள் இருக்கின்றன. இந்த உரைகளின் காரணமாக 3 தத்துவ பிரிவுகளும் 3 நெறிகளும் தோன்றியிருக்கின்றன. அவை துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம். இந்தியாவில் துவைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் தான் அதிகம். இவர்களுடன் ஒப்பிடும்போது அத்வைதிகள் குறைவு. இந்த 3 நெறிகளின் கருத்துக்களையும் நான் இப்போது சுருக்கமாக உங்களுக்கு கூற முயல்கிறேன். அதற்கு முன் ஒரு விஷயம். இந்த 3 வேதாந்த நெறிகளுக்கும் பொதுவான மனையியல் ஒன்றுதான். அது சாங்கிய நெறியின் மனையியல். இது நியாய வைசேசிக நெறிகளின் மனையியலை பெரும்பாலும் ஒத்திருக்கிறது. சாதாரணமான சில கருத்துக்களில் மட்டுமே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எல்லா வேதாந்திகளும் 3 விஷயங்களில் ஒத்துப்போகின்றனர். 1 கடவுள், 2 வேதங்கள் என்பவை அருள் வெளிப்பாடுகள், 3 படைப்பு சுழற்சி. இந்த 3ஐயும் அவர்கள் நம்புகிறார்கள். இதில் வேதங்களை பற்றி முன்பே கண்டோம். படைப்பு சுழற்சி பற்றிய நம்பிக்கை பின்வருமாறு:
ஆகாசம் என்ற மூலப்பொருள் ஒன்றிலிருந்து தோன்றியதுதான் பிரபஞ்சம் முழுவதும் காணப்படும் ஜடப்பொருள். புவியீர்ப்பு சக்தி, இணைக்கும் சக்தி, விலக்கும் சக்தி போன்ற எல்லா சக்திகளும் உயிர் சக்தியும் பிராணன் என்ற ஓர் ஆதிசக்தியிலிருந்து தோன்றியவை. பிராணன் ஆகாசத்தின் மீது செயல்படுவதால் பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது அல்லது வெளிப்படுகிறது. படைப்பின் தொடக்கத்தில் ஆகாசம் அசைவின்றே மாறுதலின்றே இருந்தது. அதன் மீது பிராணன் அதிக அளவில் செயல்பட்டு அதிலிருந்து செடிகள், பிராணிகள், மனிதர்கள், விண்மீன்கள் போன்ற தூலப் பொருட்களை படைத்தது. கணக்கிட முடியாத காலத்திற்கு பின்னர் இந்த விரிவு அல்லது தோற்றம் ஒடுங்கத் தொடங்கியது. ஒவ்வொன்றும் தூல நிலையிலிருந்து படிப்படியாக சூட்சும நிலைக்கு மாறி கடைசியில் முதற் பொருளான ஆகாசமாகவும் பிராணனாகவும் மாறிவிடுகின்றது. பிறகு மீண்டும் ஒரு புது சுழற்சி தொடங்குகிறது. இந்த ஆகாசத்திற்கும் பிராணனுக்கும் அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டையும் மூன்றாவது பொருளாகிய மகத் என்பதற்குள் சுருக்கலாம். இந்த மகத் என்பதுதான் பிரபஞ்ச மனம். இந்த பிரபஞ்ச மனம் ஆகாசத்தையும் பிராணனையும் படைப்பதில்லை, தானே அவைகளாக மாறுகிறது. மனம், ஆன்மா, இறைவன் இவை பற்றிய நம்பிக்கைகளை இனி பார்க்கலாம். அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற சாங்கிய மனையியலின்படி ஒரு பொருளை அறிவது என்பதை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக பார்ப்பது. இதில் முதலில் பார்க்கும் கருவிகளாகிய கண்கள் உள்ளன. இந்த பொறிகளுக்கு பின்னால், அதாவது கண்களுக்கு பின்னால் பார்வை புலன் அல்லது இந்திரியம், அதாவது பார்வை நரம்புகளும் மையமும் இருக்கின்றன. இவை புறக்கருவிகள் அல்ல. ஆனாலும் இவை இல்லாமல் கண்களால் பார்க்க இயலாது. இனி ஒரு பொருளை பார்த்தறிய இந்த பொறிகளும் புலன்களும் மட்டும் போதாது. புலனுடன் மனமும் ஈடுபட வேண்டும். இதற்கு மேலாக இந்த உணர்ச்சி மனத்தின் நிர்ணயிக்கும் பகுதியான புத்திக்கு போக வேண்டும். மனத்தின் தீர்மானிக்கின்ற நிலையே, எதிர் செயல் புரிகின்ற நிலையே புத்தி. புத்தியில் எதிர் செயல் நிகழ்ந்தவுடன் பிரபஞ்சமும் அகங்காரமும் வெளிப்படுகின்றன. பிறகு வருவது சங்கல்பம். ஆயினும் பார்க்கும் செயல் முற்று பெறவில்லை. ஒரு பொருளின் பிம்பம் என்பது ஒளியின் படிப்படியான இயக்கத்தால் உருவாவது. படிப்படியான இந்த இயக்கங்கள் இயங்காத ஒன்றின் மீது ஒருங்கிணைக்கப்படும் போது மட்டுமே நாம் அந்த பொருளை காண முடியும். அதுபோலவே மனத்தில் ஏற்படும் கருத்துக்களும் தொகுக்கப்பட்டு நிலையான ஒன்றின் மீது, அதாவது உடம்பையும் மனத்தையும் ஒப்பிடும்போது நிலையாக இருக்கின்ற ஒன்றின் மீது சேர்த்து குவிக்கப்பட வேண்டும். அந்த நிலையான ஒன்றுதான் புருஷன் அல்லது ஆன்மா. சாங்கிய தத்துவப்படி மனம் எதிர் செயல் புரிகின்ற நிலையாகிய புத்தி அல்லது அறிவு என்பது மகத் அல்லது பிரபஞ்ச மனத்தின் ஒரு மாறுதல் அல்லது குறிப்பிட்ட வெளிப்பாடு ஆகும். மகத் இயங்கும் எண்ணமாக மாறுகிறது. இந்த எண்ணத்தின் ஒரு பகுதி உறுப்புகளாகவும் மற்றொரு பகுதி ஜடப்பொருளின் நுண்ணிய பகுதிகளாகவும் மாறுகின்றன. இவை எல்லாவற்றின் சேர்க்கையால் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. மகத்திற்கும் அப்பால் அவ்வியக்த நிலை அல்லது தோன்றா நிலை ஒன்று இருப்பதாகவும், அங்கே மனம் கூட தோன்றா நிலையிலேயே உள்ளதாகவும், ஆனால் தோன்றுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன என்றும் சாங்கிய தத்துவம் கூறுகிறது. இந்த நிலை பிரகிருதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பிரகிருதிக்கும் அப்பால், இதனுடன் ஒருபோதும் எந்த தொடர்பும் இல்லாமல் குணமற்றதான எங்கும் நிறைந்த புருஷன் அல்லது சாங்கியர்கள் கூறுகின்ற ஆன்மா இருக்கிறது. புருஷன் எதையும் செய்பவன் அல்ல, சாட்சி மட்டுமே. புருஷனை விளக்குவதற்கு படிக உதாரணம் காட்டப்படுகிறது. படிகம் தனக்கென்று எந்த நிறமும் இல்லாதது. அதன் முன் நிறப்பொருட்களை வைத்தால் அந்த நிறத்தை ஏற்று அந்த நிற படிகம் போல் காட்சியளிக்கும். ஆனால் உண்மையில் அது எந்த நிறத்தையும் ஏற்பதில்லை. சாங்கியர்கள் கூறுகின்ற ஆன்மா மற்றும் பிரகிருதி கொள்கைகளை வேதாந்திகள் ஒப்புக்கொள்வதில்லை. பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இடையே இணைக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய இடைவெளி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சாங்கிய தத்துவம் ஒரு பக்கத்தில் பிரகிருதியை பற்றி சொல்கிறது. உடனேயே மறுபக்கத்தில் உள்ளதும் பிரகிருதியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுமான ஆன்மாவிற்கு தாவுகிறது. இயல்பாகவே நிறமற்ற ஆன்மாவின் மீது
சாங்கியர்கள் கூறுகிறார்களே, அந்த பல வகை நிறங்கள் எப்படி செயல்பட முடியும்? எனவே புருஷனும் பிரகிருத்தியும் ஒன்றே என்று ஆரம்பம் முதலே வேதாந்திகள் தீர்மானமாக கூறுகிறார்கள். துவைத வேதாந்திகளும் ஆன்மா அல்லது இறைவன் இந்த பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணமாக இருப்பதுடன் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்கிறார்களே தவிர இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தங்கள் முடிவுகளிலிருந்து தப்பிக்க பின்வருமாறு அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவை 3: 1 இறைவன், 2 ஆன்மா, 3 இயற்கை. இயற்கையும் ஆன்மாவும் இறைவனுக்கு உடல் போன்றவை. இந்த நோக்கிலிருந்து இறைவனும் பிரபஞ்சமும் ஒன்று என்று சொல்லலாம். ஆனால் இந்த இயற்கையும் பல்வேறு ஆன்மாக்களும் என்றென்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டனவாகவே இருக்கும். ஒரு கல்பத்தில், அதாவது படைப்பின் ஆரம்பத்தில் இவை வெளிப்படுகின்றன. படைப்பின் முடிவில் நுட்பமாகி நுட்ப நிலையிலேயே இருக்கின்றன. ஆன்மா பற்றிய இந்த கொள்கையை அத்வைத வேதாந்திகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஏறக்குறைய எல்லா உபநிடதங்களும் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் இவர்கள் தங்கள் தத்துவத்திற்கு அவற்றையே முற்றிலும் அடிப்படையாக கொள்கிறார்கள். எல்லா உபநிடதங்களின் நோக்கமும் ஒன்றே. பின்வரும் கருத்தை விளக்குவதுதான் அந்த நோக்கம். களிமண் கட்டி ஒன்றை அறிவதால் பிரபஞ்சத்தில் உள்ள களிமண் முழுவதன் இயல்பும் விளங்கிவிடும். அதுபோல் எந்த ஒன்றை அறிவதால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் நாம் அறியலாம். பிரபஞ்சம் முழுவதையும் ஒன்றாக, அதாவது எது உண்மையாகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிறதோ அதுவாக பொதுமைப்படுத்துவதே அத்வைதிகளின் நோக்கம். பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றே, ஒரே பரம்பொருள்தான் இப்படி பல உருவங்களாக வெளிப்படுகிறார் என்பது அவர்களின் கருத்து. சாங்கியர்கள் கூறுகின்ற இயற்கை உள்ளது என்பதை அத்வைதிகள் ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அந்த இயற்கை இறைவனே என்கின்றனர். சத்து என்ற இந்த பரம்பொருள்தான் எல்லாமாக பிரபஞ்சம், மனிதன், ஆன்மா, பிற பொருட்கள் அனைத்துமாக மாறுகிறார். மனம், மகத் இவை இரண்டுமே அந்த சத்து என்ற ஒன்றின் வெளிப்பாடு. ஆனால் இந்த கருத்து இந்த உலகம்தான் கடவுள் என்ற வாதமாக ஆகிவிடுமே என்ற பிரச்சனை எழுகிறது. மாறாததாகிய சத், தனிப்பொருளான ஒன்று மாறாதது என்பதை அத்வைதிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். மாறாததாகிய சத் மாறுதலுக்கும் அழிவுக்கும் உட்பட்டவையாக எப்படி மாற முடியும்? இந்த இடத்தில் அத்வைதிகள் விவர்த்தவாதம், அதாவது தோற்ற கொள்கைகளை புகுத்துகிறார்கள். துவைத மற்றும் சாங்கிய கொள்கைகளின்படி மூல பிரகிருத்தியின் பரிணாமமே இந்த பிரபஞ்சம். அத்வைதிகளுள் சிலரும் சில துவைதிகளும் இறைவனின் பரிணாமமே இந்த பிரபஞ்சம் என்கிறார்கள். ஆனால் சங்கரரை பின்பற்றுபவர்களான தனி அத்வைதிகளின் கொள்கைப்படி இந்த பிரபஞ்சம் இறைவனின் பரிணாமம். ஆனால் அது வெறும் தோற்றமே தவிர உண்மை பரிணாமம் அல்ல. இந்த பிரபஞ்சத்திற்கான உபாதான காரணம் இறைவனே என்பது உண்மையில் அல்ல, தோற்றத்தில் மட்டுமே. இதை விளக்க அவர்கள் கயிறும் பாம்பும் உவமையை காட்டுகிறார்கள். கயிறு பாம்பாக தோன்றுகிறதே தவிர உண்மையில் அது பாம்பு அல்ல. கயிறு உண்மையில் பாம்பாக மாறவில்லை. அதுபோல் இப்போது நாம் காண்கின்ற பிரபஞ்சமும் அந்த பரம்பொருள்தான். அது மாறவே இல்லை. அதில் நாம் காணும் மாற்றங்கள் எல்லாம் வெறும் தோற்றங்கள் மட்டுமே. இந்த மாறுதல்கள் தேசம், காலம், நிமித்தம் இவற்றால் தோன்றுபவை. இன்னும் உயர்ந்த மன தத்துவ பொதுமையில் சொல்வதானால் நாம ரூபங்களால் ஆனவை. நாம ரூபங்களே ஒரு பொருளை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. நாம ரூபத்தினால்தான் வேறுபாடு உண்டாகிறது. உண்மையில் அவை ஒன்றே. தோற்றம், உண்மை என்ற இரண்டு நிலைகளே இல்லை என்றுதான் வேதாந்திகள் கூறுகிறார்கள். கயிறு பாம்பாக மாறுவது வெறும் தோற்றத்தில் மட்டும்தான். இந்த மனமயக்கம் நீங்கியவுடன் பாம்பு மறைந்து விடுகிறது. அறியாமையில் இருக்கும்போது தோற்றத்தை மட்டுமே ஒருவன் காண்கிறான், இறைவனை காண்பதில்லை. இறைவனை காணும் அந்த கணமே அவனை பொறுத்தவரையில் பிரபஞ்சம் மறைந்து விடுகிறது. மாயை என்று சொல்லப்படும் அறியாமையே இந்த தோற்றங்களுக்கெல்லாம் காரணம். தனிப்பொருளான, மாறுதல் இல்லாத, என்றும் ஒரே தன்மையாக உள்ள ஒன்றை பிரபஞ்சமாக தோன்ற செய்வது இந்த மாயையே. மாயை என்பது சுத்த சூன்யமோ அல்லது இல்லாத ஒன்றோ அல்ல.
இருப்பது என்றோ இல்லாதது என்றோ அதை சொல்ல முடியாது. இருப்பது அல்ல, ஏனெனில் பூரணமான மாறுதல் இல்லாத இறைவனை பற்றி மட்டுமே இப்படி சொல்ல முடியும். இந்த நோக்கில் மாயை என்பது இல்லாதது. இதை இல்லாதது என்றும் கூற முடியாது, ஏனெனில் இல்லாத ஒன்றினால் தோற்ற பிரபஞ்சத்தை உண்டாக்க அதனால் இயலாது. எனவே மாயை என்பது இது இரண்டும் அல்லாத ஒன்று. வேதாந்த தத்துவத்தில் இதை அனிர்வசனீயம் அல்லது விளக்க முடியாதது என்கிறார்கள். இந்த மாயையே பிரபஞ்சத்திற்கு உண்மையான காரணம். பிரம்மம் அல்லது இறைவன் பிரபஞ்சத்திற்கான அடிப்படை பொருளை தருகிறார். மாயை அதற்கு நாம ரூபங்களை தருகிறது. இதனால் இறைவன் பிரபஞ்சமாக மாறிவிட்டது போன்ற தோற்றம் உண்டாகிறது. அத்வைத வேதாந்தத்தில் தனி ஆன்மாவுக்கு இடமில்லை. தனி ஆன்மாவை படைத்தது மாயை என்பது அவர்களின் வாதம். உண்மையில் தனி ஆன்மாக்கள் இருக்க முடியாது. இருப்பது உண்மையில் ஒன்றே என்றால் நான் வேறு நீங்கள் வேறு என்றெல்லாம் எப்படி இருக்க முடியும்? நாம் அனைவரும் ஒன்றே. வன்மையை காண்பதுதான் தீமைக்கான காரணம். நான் வேறு பிரபஞ்சம் வேறு என்று உணர ஆரம்பித்த உடனே முதலில் பயம் தோன்றுகிறது. தொடர்ந்து துன்பம் உண்டாகிறது. எங்கே ஒருவன் மற்றொருவனின் பேச்சை கேட்கிறானோ, மற்றொருவனை பார்க்கிறானோ, அது சிறியது. எங்கே ஒருவன் பிறரை காண்பதில்லையோ கேட்பதில்லையோ அது பெரியது. அதுவே இறைவன். பெரியதில்தான் குறைவற்ற பேரானந்தம் இருக்கிறது. சிறியதில் இந்த இன்பம் இல்லை. அத்வைத தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தில் காணும் இந்த வேறுபாடு, இந்த தோற்றம் சில காலம் மனிதனின் உண்மை இயல்பை மறைத்து நிற்கிறது. ஆனால் இந்த இயல்பு என்னவோ மாறுவதே இல்லை. மிக தாழ்ந்த புழுவிலும் மிக உயர்ந்த மனிதனிலும் ஒரே தெய்வீக இயல்பு இருக்கிறது. இந்த தெய்வீக இயல்பு புழுவில் மிக அதிகமாகவும் மனிதனில் மிக குறைவாகவும் மாயையால் மறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றிற்கும் பின்னணியாக அந்த தெய்வீகமே இருக்கிறது. இதுவே நன்னறியின் அடிப்படை. ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே, உன்னை நேசிப்பது போலவே எல்லோரையும் நேசி. ஏனெனில் பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்றல்லவா? பிறருக்கு தீங்கு செய்வதால் நமக்கே நாம் தீங்கு செய்து கொள்கிறோம். பிறரை நேசிக்கும்போது நம்மை நாமே நேசிக்கிறோம். இதிலிருந்து தான் அத்வைத நீதிநெறியும் உண்டாகிறது. இதை தன்னல மறுப்பு என்ற ஒரே சொல்லில் கூறிவிடலாம். இந்த சிறிய நான் என்பதே நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று அத்வைதி சொல்கிறான். பிற உயிர்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகின்ற இந்த சிறிய நான் என்பதன் காரணமாகத்தான் வெறுப்பும் பொறாமையும் துன்பமும் போராட்டமும் பிற தீமைகளும் நம்மை சூழ்கின்றன. இந்த நான் என்று ஒழிகிறதோ அன்றே எல்லா போராட்டங்களும் துன்பங்களும் ஒழிந்துவிடும். எனவே இந்த நான் என்பதை விட்டுவிட வேண்டும். மிக சாதாரணமான பிராணிகளுக்காக உயிரை விடவும் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். எப்போது ஒரு மனிதன் ஒரு பூச்சிக்காக கூட தன் உயிரையே கொடுக்கும் தியாக நிலையை அடைகிறானோ அந்த கணமே அவன் அத்வைதிகளின் லட்சியமான பூரண நிலையை அடைகிறான். அப்படி அவன் தயாராகின்ற அந்த கணமே அவனது அறியாமை திரை கழன்று வீழ்கிறது. அவன் தன் உண்மை இயல்பை உணர்கிறான். தான் பிரபஞ்சத்துடன் ஒன்றுபட்டிருப்பதை இந்த பிறவியிலேயே உணர்கிறான். அந்த நேரத்திற்கு இந்த தோற்ற பிரபஞ்சம் அவனுக்கு மறைந்தே விடும். தான் யார் என்பதை அவன் உணர்வான். ஆனால் அவனுடைய வினைப்பயன் செயலாற்றும் வரையில் அவன் வாழ்ந்தேயாக வேண்டும். அறியாமை திரை விலகிய பின்னரும் உடம்பு சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையைத்தான் வேதாந்திகள் ஜீவன் முக்தி அல்லது வாழும்போதே முக்தி என்கிறார்கள். கானல் நீரை பற்றிய உண்மை தெரிந்த மனிதன் அதில் ஏமாறுவதில்லை. அது மறுநாளோ வேறொரு நாளோ மீண்டும் அவன் முன் தோன்றினாலும் அவன் அதை உண்மை என்று நினைத்து மயங்க மாட்டான். முதலில் அந்த உண்மை தெரியும் வரையில் உண்மை எது பொய் எது என்று பிரித்தறிய அவனால் முடியவில்லை. ஒருமுறை அதன் உண்மை தெரிந்த பிறகு அவனது கண்களும் புலன்களும் வேலை செய்யும் வரையில் அவன் அந்த கானல் நீரை பார்ப்பான். ஆனால் ஏமாற மாட்டான். உண்மை பிரபஞ்சத்திற்கும் அதன் தோற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு அவனுக்கு விளங்கிவிட்டது. பிரபஞ்ச தோற்றம் அவனை இனி ஏமாற்ற முடியாது. எனவே வேதாந்தி தன் உண்மை இயல்பை என்று உணர்கிறானோ அன்றே அவனுக்கு பிரபஞ்சம் மறைந்து விடுகிறது. தோற்றம் மறுபடியும் அவன் முன் வரும்.
ஆனால் அது இப்போது துயர் மண்டி கிடக்கின்ற பிரபஞ்சமாக இருக்காது. துன்ப சிறையாக இருந்த அது இப்போது சத் சித் ஆனந்தமாக, தனி இருப்பாக, தனி அறிவாக, தனி ஆனந்தமாக மாறிவிட்டது. இந்த நிலையை அடைவதுதான் அத்வைத வேதாந்தத்தின் லட்சியம். சொற்பொழிவை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கேள்வி: தற்போது இந்தியாவில் எந்த அளவில் தத்துவ ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது என்பது பற்றி சிறிது அறிய விரும்புகிறேன். பதில்: நான் முன்பே கூறியது போல் இந்தியருள் பெரும்பாலானோர் நடைமுறையில் துவைதிகள். அத்வைதிகள் சிறுபான்மையினரே. ஆராய்ச்சியின் முக்கிய கருத்து மாயை மற்றும் ஜீவன் பற்றியவை. உங்கள் நாட்டிற்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். இங்குள்ள தொழிலாளிகள் தற்போதைய அரசியல் நிலவரத்தை அறிந்துள்ளனர். ஆனால் அவர்களிடம் மதம் என்றால் என்ன, இன்ன மத பிரிவுகளின் கொள்கைகள் என்ன என்று நான் கேட்டபோதோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம் என்றனர். இந்தியாவில் ஒரு குடியானவனை நோக்கி உன்னை ஆள்வது யார் என்று கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வரி கட்டுகிறேன், அவ்வளவுதான் என்பான். ஆனால் உன் மதம் என்ன என்று கேட்டால் நான் ஒரு துவைதை என்பான். மாயை, ஜீவன் என்பவை பற்றி விளக்கவும் தயாராக இருப்பான். அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் இவற்றையெல்லாம் துறவிகளிடமிருந்து தெரிந்து கொண்டிருப்பான். இவை பற்றி விவாதிப்பதில் ஆர்வமுடையவன் அவன். தினசரி வேலை முடிந்ததும் மரத்தடியில் உட்கார்ந்து விவசாயிகள் இந்த விஷயங்களை விவாதிப்பார்கள். கேள்வி: இந்துக்களிடையே வைதிகம் என்பதன் கருத்து என்ன? பதில்: சாப்பிடுவது, அருந்துவது, திருமணம் போன்ற விஷயங்களில் குறிப்பிட்ட ஜாதி விதிகளை கடைபிடிப்பதே தற்காலத்தில் வைதிகம் என்று கருதப்படுகிறது. வேறு விஷயங்களில் இந்து தன் விருப்பப்படி எந்த கொள்கையையும் நம்பலாம். இயக்க அமைப்பு எதுவும் இந்தியாவில் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆகவே வைதிக கோட்பாடுகளை வகுக்கவும் ஓர் அமைப்பை சார்ந்த யாரும் இல்லை. பொதுவாக வேதங்களை நம்புபவர்களை வைதிகர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் துவைதிகள் பலர் வேதங்களை விட புராணங்களையே பெரிதும் நம்புகின்றனர். கேள்வி: கிரேக்கர்களின் ஸ்டாய்க் தத்துவத்தில் இந்து தத்துவத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு உள்ளது? பதில்: அலெக்சாண்டியர்களின் வாயிலாக ஓரளவு தாக்கம் இருக்கலாம். பித்தகோரஸிடம் சாங்கிய தத்துவத்தின் தாக்கம் உள்ளதாக சிறிது சந்தேகிக்கப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் சரி, வேதங்களின் தத்துவங்களை சமரசப்படுத்துவதற்காக முதலாக எழுந்த முயற்சி சாங்கிய தத்துவம் என்றே நாங்கள் நினைக்கிறோம். வேதங்களிலேயே கபிலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தால் முதலாவதாக பிறந்த மகிழ்ச்சியான கபிலரை தாங்குபவன் என்று வேதம் கூறுகிறது. கேள்வி: மேலை நாட்டு விஞ்ஞானத்திற்கும் இதற்கும் உள்ள முரண்பாடு என்ன? பதில்: முரண்பாடு எதுவும் இல்லை. நாங்கள் அதனுடன் ஒத்துத்தான் போகிறோம். எங்கள் பரிணாம கொள்கை மற்றும் ஆகாசம், பிராணன் பற்றிய கோட்பாடுகள் உங்கள் நவீன கோட்பாடுகளுடன் அப்படியே ஒத்திருக்கின்றன. உங்கள் பரிணாமவாதம் கூட எங்கள் யோக நெறியிலும் சாங்கிய தத்துவத்திலும் உள்ளது. உதாரணமாக, ஓர் உயிரினம் மற்றொரு இனமாக மாறுவதை ஜாத்தியந்திர பரிணாமாக பிரகிருத்தியா பூராத், இயற்கை உள்புகுந்து நிறைவதால் என்கிறார் பதஞ்சலி. அவரது விளக்கத்தில்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு. இந்த பரிணாமத்திற்கான அவரது விளக்கம் ஆன்மீக பரமானது. அருகிலுள்ள கால்வாயிலிருந்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச விரும்புகிறான் விவசாயி. அவன் மடையை மட்டும் திறந்தால் போதுமானது. எனவே ஒவ்வொரு மனிதனும் எல்லையற்றவனாகவே இருக்கிறான். கம்பிகள், தாழ்பாள்கள் போன்ற தடைகள், பல வகை சூழ்நிலைகள் மட்டுமே அவனை அடைத்திருக்கின்றன. அவற்றை அகற்றிய உடனே விரைந்து அவன் வெளியே வருகிறான், தன்னை வெளிப்படுத்துகிறான். மிருகத்தில் மனிதன் தற்காலிகமாக தடைபட்டிருக்கிறான். உரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டவுடன் மனிதனாக வெளிப்படுகிறான். அதுபோலவே உரிய சூழ்நிலைகள் வரும்போது மனிதனிலிருக்கும் கடவுள் வெளிப்படுகிறார். ஆகவே புதிய கோட்பாடுகளில் வாதிப்பதற்கு எதுவும் இல்லை. உதாரணமாக, சாங்கிய தத்துவம் கூறுகின்ற புலனறிவு முறை நவீன உடலியலிலிருந்து அதிகம் வேறுபட்டதல்ல. கேள்வி: ஆனால் உங்கள் வழி வேறானதா?
பதில்: ஆம். மனத்தின் ஆற்றல்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதே அறிவு பெறுவதற்கான ஒரே வழி என்று நாங்கள் கருதுகிறோம். புற விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் மன ஒருமைப்பாடு என்பது மனத்தை புறப்பொருள் ஒன்றில் குவிப்பது. அக விஞ்ஞானத்திலோ மன ஒருமைப்பாடு என்பது மனத்தை சொந்த ஆன்மாவை நோக்கி இழுப்பதாகும். இந்த மன ஒருமைப்பாட்டை யோகம் என்று கூறுகிறோம். கேள்வி: மனம் ஒருமுகப்பட்ட நிலையில் இந்த கோட்பாடுகளின் உண்மை தெளிவாகிறதா? பதில்: ஆம் என்று யோகிகள் அடித்து சொல்கிறார்கள். மன ஒருமைப்பாட்டால் பிரபஞ்சத்தின் புற மற்றும் அக உண்மைகள் அனைத்தும் மனத்திற்கு தெளிவாகின்றன என்கிறார்கள் அவர்கள். கேள்வி: அத்வைதிகள் பிரபஞ்ச இயலை பற்றி என்ன சொல்கிறார்கள்? பதில்: பிரபஞ்சமும் பிறவும் மாயையால் தான் உள்ளது. பிரபஞ்ச நிலையில்தான் உள்ளது, உண்மையில் இல்லை என்கிறான் அத்வைதி. நாம் கட்டுண்டிருக்கும் வரை இவற்றை கண்டே தீர வேண்டும். இந்த தோற்றங்களுக்கு இடையே எல்லா பொருட்களும் குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் வருகின்றன. இதை கடந்தால் விதியோ முறையோ எதுவும் கிடையாது. அங்கு சுதந்திரம்தான். கேள்வி: அத்வைதம் துவைதத்திற்கு எதிரானதா? பதில்: உபநிடதங்கள் ஒரு வரிசை கிரமத்தில் அமைக்கப்படாததால் தத்துவ அறிஞர்கள் தங்கள் விருப்பப்படி பகுதிகளை எடுத்து தனி நெறியாக்குவது எளிதாக இருந்தது. ஆனால் உபநிடதங்களை கையாண்டே தீர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நெறிகள் ஆதாரம் இல்லாதவையாகிவிடும். உபநிடதங்களில் எல்லாவித தத்துவ முறைகளையும் காண்கிறோம். அத்வைதம் துவைதத்திற்கு எதிரானது அல்ல என்பதே எங்கள் பதில். துவைதம் என்பது 3 படிகளில் ஒன்றாகும். மதம் என்பது 3 படிகளை உடையது. முதல் படி துவைதம். பிறகு மனிதன் சற்று உயர்ந்த படியை அடைகிறான். அது விசிஷ்டாத்வைதம். கடைசியாக அவன் தன்னை பிரபஞ்சத்துடன் ஒன்றாக உணர்கிறான். இந்த 3ம் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, ஒன்றை ஒன்று நிறைவேற்றுபவை. கேள்வி: மாயை அல்லது அறியாமை இருக்க காரணம் என்ன? பதில்: காரண நிலைக்கு அப்பால் ஏன் என்று கேட்க முடியாது. மாயையினுள் தான் அதை கேட்க முடியும். இந்த கேள்வியை தர்க்க முறையில் கேட்டால்தான் விடை கூற முடியும். அதற்கு முன்பு விடை கூற நமக்கு உரிமை இல்லை என்பதே எங்கள் பதில். கேள்வி: சகுன கடவுள் மாயையை சேர்ந்தவரா? பதில்: ஆம். மாயையின் வழியாக காணப்படுகின்ற பரம்பொருளே சகுன கடவுள். அதே பரம்பொருள் இயற்கையின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது ஜீவன் எனப்படுகிறார். இயற்கையை ஆளும்போது ஈஸ்வரன் அல்லது சகுன கடவுள் எனப்படுகிறார். ஒருவன் சூரியனை காண்பதற்கு இங்கிருந்து புறப்படுவதாக கொள்வோம். அவன் முதலில் ஒரு சிறு சூரியனை காண்பான். போக போக சூரியனின் காட்சி பெரிதாகிக் கொண்டே போகும். கடைசியில் உண்மையான சூரியனை அடைகிறான். ஒவ்வொரு படியிலும் வெவ்வேறு சூரியனை காண்பது போல் தோன்றினாலும் அவன் கண்டது ஒரே சூரியனையே. அதுபோலவே இந்த தோற்றங்கள் எல்லாம் பரம்பொருளின் காட்சிகளே. அந்த நிலையில் அவையெல்லாம் உண்மை, ஒன்று கூட போலி தோற்றங்கள் அல்ல. அவை கீழ்நிலைகள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். கேள்வி: பரம்பொருளை அறிவதற்கான வழி எது? பதில்: 2 வழிகள் உள்ளன என்று நாங்கள் சொல்கிறோம். ஒன்று உடன்பாட்டு வழி, மற்றொன்று எதிர்மறை வழி. உடன்பாட்டு வழி என்பது பிரபஞ்சம் இயங்கும் வழி, அதாவது அன்பு வழி. இந்த அன்பு வட்டத்தை எல்லையற்று பெரிதாக்கி கொண்டே போனால் பிரபஞ்சத்தை ஒன்றாக்கும் அன்பை அடையலாம். 2வது முறை நேத்தி நேத்தி, இதல்ல இதல்ல என்பதாகும். மனத்தை புறநாட்டம் கொள்ள செய்கின்ற ஒவ்வொரு அலையையும் தடுத்து கடைசியாக மனத்தையே அழைத்து விடுவது. உண்மை அப்போது தானாக வெளிப்படுகிறது. அதை சமாதி அல்லது உணர்வு கடந்த நிலை என்கிறோம். கேள்வி: அது அகப்பொருளை புறப்பொருளில் இரண்டர கலப்பதா? பதில்: அகப்பொருளை புறப்பொருளில் கலப்பதல்ல, அது புறப்பொருளை அகப்பொருளில் இரண்டர கலப்பது. உண்மையில் அந்த நிலையில் இந்த உலகம் அழிகிறது. நான் இருக்கிறேன். உண்மையில் அப்போது இருப்பது நான் மட்டுமே. கேள்வி: ஜெர்மனியில் உள்ள எங்கள் தத்துவ அறிஞர்கள் சிலர் இந்திய பக்தி நெறி மேல நெறியின் தாக்கத்தால் ஏற்பட்டதாக கருதுகின்றார்களே. பதில்: இதில் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. அந்த ஊகம் உறுதியற்றது. இந்திய பக்தி மேலை பக்தியை போன்றதல்ல.
எங்கள் பக்தியின் மையக் கருத்தே அதில் பயம் என்ற உணர்ச்சி இல்லாததுதான். அன்பு கடவுளையே நாங்கள் ஏற்கிறோம், பயத்தால் அல்ல, அன்பாலேயே நாங்கள் வழிபடுகிறோம். ஆரம்ப முதல் முடிவு வரை அன்புதான். இரண்டாவதாக, இந்த யூகத்திற்கு தேவையே இல்லை. பைபிளுக்கு மிகவும் முற்பட்ட மிக பழைய உபநிடதங்களிலேயே பக்தியை பற்றி கூறப்பட்டுள்ளது. பக்தியின் முளைகளை சம்ஹிதைகளிலேயே காண முடியும். பக்தி என்ற சொல் மேலை நாட்டு சொல் அல்ல, ஸ்ரத்தை என்ற சொல்லிலிருந்து உருவான சொல் அது. கேள்வி: கிறிஸ்தவ மதத்தை பற்றிய இந்திய கருத்து என்ன? பதில்: கிறிஸ்தவ மதம் மிக நல்லது என்பதை. வேதாந்தம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்தியாவில் ஒரு வினோத கருத்து இருக்கிறது. எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அவனுக்கு நான் எந்த மதத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடாது. மனத்தை கட்டுப்படுத்துவதற்கான பிராணாயாம முறை, ஒரு பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனை மாதிரி அல்ல. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த இறைவனை தியானிக்கிறேன், அவர் என் மனதை ஒளி பெற செய்யட்டும் போன்ற பிரார்த்தனை, இவற்றையே கற்பிக்க வேண்டும். இவ்வாறுதான் அவனுக்கு கற்பிக்கப்படும். பின்னர் அவன் பல தத்துவ அறிஞர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கற்றுக்கொள்வான். தனக்கு தகுந்த ஒருவரை அவனே தேர்ந்தெடுத்து கொள்வான். அவர் இவனுக்கு குருவாகி விடுவார். இவன் சீடனாவான். அவன் குருவிடம், நீங்கள் கூறுபவற்றுள் இந்த தத்துவம்தான் மிக உயர்ந்தது, அதையே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்பான். எனது வழி உனதாக முடியாது, உனது வழி எனதாக முடியாது என்பது எங்கள் அடிப்படை கருத்து. ஒவ்வொருவருக்கும் சொந்த பாதை இருக்க வேண்டும். எனது மகளின் பாதை ஒன்று, மகனுடைய பாதை வேறு, எனது பாதை மற்றொன்று என்று இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் இஷ்டம் அல்லது சொந்த பாதை இருக்கும். அது எங்களுக்காகவே இருக்கும். அது எனக்கும் என் குருவிற்கும் இடையில் உள்ளது. இதை பற்றி ஒருவருக்கொருவர் சண்டை போட விரும்புவதில்லை. இதை பிறருக்கு சொல்வதில் பயனில்லை. ஒவ்வொருவரும் அவனுக்கு பொருத்தமான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். பொதுவான தத்துவமும் பொதுவான சாதனை முறையும் தான் எல்லோருக்கும் கற்பிக்கப்பட முடியும். ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்லலாம். ஒற்றை காலில் நிற்பது எனக்கு நன்மை செய்யலாம், இதைத்தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கையானதாக இருக்கும். ஆனால் அது எனக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். நான் துவைதியாக இருக்கலாம், என் மனைவி அத்வைதியாக இருக்கலாம். எனது பிள்ளைகளுள் ஒருவன் இயேசுவை கும்பிடலாம், ஒருவன் புத்தரை வணங்கலாம், ஒருவன் முகமதுவை தொழலாம். ஆனால் இவர்கள் ஜாதி விதிகளை மட்டும் கடைபிடித்தாக வேண்டும். மத விஷயம் ஒருவனது விருப்பமை, அதுவே அவனது இஷ்டம். கேள்வி: இந்துக்கள் அனைவரும் ஜாதிகளை ஏற்றுக்கொள்கிறார்களா? பதில்: ஏற்றுக்கொண்டேயாக வேண்டும். அவர்கள் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்தே தீர வேண்டும். கேள்வி: பிராணாயாமம், மன ஒருமைப்பாடு முதலிய பயிற்சிகளை எல்லோரும் பழகுகிறார்களா? பதில்: ஆம், சிலர் சிறிதளவு மட்டும் செய்கின்றனர். தனது மதத்திற்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அனுசரிக்கின்றனர். இந்திய கோவில்கள் இங்குள்ள சர்ச்சுகளை போன்றவை அல்ல. எல்லா கோவில்களும் நாளை மறைந்து போகலாம். இந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டான். சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவனோ, பிள்ளை பேறு வேண்டுபவனோ, அதுபோன்ற ஆசைகள் உள்ளவனோ கோவிலை கட்டுவான், பூஜாரிகளை நியமிப்பான். நான் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, ஏனெனில் என் வழிபாடெல்லாம் வீட்டில்தான். ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறை ஒன்று தனியாக இருக்கும். மந்திர தீட்சை பெற்றுக்கொண்ட பிறகு குழந்தையின் முதல் கடமை குளித்து வழிபாடு செய்வதே. அந்த வழிபாட்டின் முக்கிய அம்சம் பிராணாயாமமும் தியானமும் மந்திர ஜபமும் ஆகும். உடலை நேராக வைத்துக்கொள்வதும் முக்கியமான ஒன்று. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் சக்தி மனத்திற்கு உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். இவன் முடித்ததும் வேறொருவன் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து தனது பயிற்சிகளை செய்வான். ஒவ்வொருவரும் இதை மௌனமாகவே செய்வர். சில வேளைகளில் ஒரே அறையில் 3-4 பேர் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பயிற்சி முறைகள் இருக்கும். இந்த வழிபாடு தினமும் 2 முறையாவது நடைபெறும். கேள்வி: நீங்கள் கூறும் இந்த ஒருமை நிலை உண்மையில் அடையக்கூடியதா அல்லது வெறும் லட்சிய நிலைதானா? பதில்: அடையக்கூடியதென்றே நாங்கள் கூறுகிறோம். அந்த நிலையை நாங்கள் அடைகிறோம்.
அது வெறும் பேச்சாக இருந்தால் அதற்கு மதிப்பில்லை. வேதங்கள் 3 விஷயங்களை போதிக்கின்றன. இந்த ஆன்மாவை பற்றி முதலில் கேட்க வேண்டும், பிறகு ஆராய வேண்டும், பின்னர் தியானம் செய்ய வேண்டும். கேட்டதை பற்றி ஆராய்ச்சி செய்தால்தான் கண்மூடித்தனமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக நம்ப முடியும். ஆராய்ச்சி செய்த பிறகு தியானிக்க வேண்டும். அப்போது அதை உணர முடியும். அதுதான் மதம். வெறும் நம்பிக்கை என்பது மதத்தின் ஒரு பகுதியே அல்ல. உணர்வு கடந்த நிலையையே நாங்கள் மதம் என்கிறோம். கேள்வி: இந்த நிலையை அடைந்தவர்களால் அதை விளக்க முடியுமா? பதில்: முடியாது. ஆனால் விளைவுகளால் அதை அறிய முடியும். மூடன் தூங்குகிறான். தூங்கி எழுந்த பிறகும் அவன் மூடனாகவே இருப்பான். ஒருவேளை முன்னை விட படு முட்டாளாகவும் ஆகக்கூடும். ஆனால் தியானத்தில் ஆள்பவன் அதிலிருந்து மீளும்போது தத்துவஞானியாக, ரிஷியாக, மகானாக வருகிறான். இதுவே இந்த 2 நிலைகளுக்கும் உள்ள வேறுபாடு. கேள்வி: அந்த பேராசிரியரின் கேள்வியை தொடர்ந்து நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். சுய மனவசிய நிலையை பற்றி அறிந்தவர்களை உங்களுக்கு தெரியுமா? பண்டைய இந்தியாவில் அதுபோன்ற பலர் இருந்திருக்கின்றனர். முன்பு இருந்தது போல் தற்கால இந்தியாவில் இல்லை என்பது உண்மைதானே? பதில்: மேலை நாட்டில் நீங்கள் மனவசியம் என்று சொல்வது உண்மை நிலையின் ஒரு பகுதியையே. இந்துக்கள் அதை சுய மன வசியத்திலிருந்து விடுபடல் என்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே மனவசியத்தில்தான் ஆழ்ந்திருக்கிறீர்கள். அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். அந்த நிலையை அடைந்தால் அங்கு சூரியன் பிரகாசிக்க முடியாது, சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிர முடியாது, மின்னலும் அதை ஒளிர செய்ய முடியாது. இந்த சாதாரண நெருப்பை என்னவென்று சொல்வது? அதன் ஒளியாலேயே எல்லாம் பிரகாசிக்கின்றன என்று வேதம் சொல்கிறது. அது மனவசியம் அல்ல, மனவசியத்திலிருந்து விடுபடுவது ஆகும். இவற்றை உண்மை என்று போதிக்கின்ற மதங்கள் ஒரு வகை மனவசியத்தையே பழகுகின்றன என்று நாங்கள் சொல்கிறோம். அத்வைதிகள் மட்டுமே மனவசியத்திற்கு வசப்பட விரும்புவதில்லை. துவைத நெறி எதுவானாலும் அதனுடன் இந்த மனவசியம் கலந்தே உள்ளது என்பதை அவர்களுடைய நெறி மட்டுமே ஓரளவாவது அறிந்துள்ளது. இந்த மனவசியத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டுமானால் வேதங்களை ஒதுக்கிவிடு, சகுன கடவுளை ஒதுக்கிவிடு, பிரபஞ்சத்தை விலக்கிவிடு, சொந்த உடம்பையும் மனத்தையும் கூட தள்ளிவிடு, எதுவும் எஞ்சியிருக்கக்கூடாது என்கிறான் அத்வைதி. எட்ட முடியாமல் எங்கிருந்து மனம் வாக்குடன் திரும்புகிறதோ அந்த சச்சிதானந்தத்தை அறிந்துவிட்டால் பயம் இல்லை. அதுதான் மனவசியத்திலிருந்து விடுபடல். எனக்கு பாவமோ புண்ணியமோ இல்லை, துயரமோ மகிழ்ச்சியோ இல்லை. வேதம், வேள்வி, சடங்கு முதலிய எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. நான் உணவல்ல, உண்பதல்ல, உண்பவனும் அல்ல. ஏனெனில் நான் சச்சித் ஆனந்தம். நானே அவன், நானே அவன். மனவசியத்தை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய மன இயலை மேல நாடுகள் இப்போதுதான் அறிய தொடங்கி இருக்கின்றன. இன்னமும் நன்றாக அறியவில்லை. இதை கூற நான் மிகவும் வருந்துகிறேன். கேள்வி: ஆவியுடல் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? பதில்: அதை நாங்கள் லிங்க சரீரம் என்கிறோம். இந்த உடம்பு இறக்கும்போது அது எப்படி வேறொரு உடலை எடுத்துக்கொள்ளும்? ஜடமில்லாமல் சக்தி இருக்க முடியாது. மரணத்திற்கு பின்பு நுண் ஜடப்பொருளின் ஒரு சிறு பகுதி எஞ்சுகிறது. இதை கொண்டு அந்த கரணங்கள் ஒரு புதிய உடம்பை உண்டாக்கிக் கொள்கின்றன. ஒவ்வொருவனும் தன் உடம்பை தானே ஆக்கிக் கொள்கிறான். மனமே உடம்பை உருவாக்குகிறது. நான் ஒரு ரிஷியானால் எனது மூளை ரிஷி மூளையாக மாறுகிறது. இந்த பிறவியிலேயே தங்கள் உடம்பை தேவ உடம்பாக தங்களால் மாற்ற முடியுமென்று யோகிகள் கூறுகின்றனர். பல அற்புதங்களை அவர்கள் காட்டுகிறார்கள். பனையளவு பேசுவதை விட திணையளவு செயல்புரிவது மேல். நான் இத்தகைய அற்புதங்களையும் அதையும் இதையும் காணவில்லை என்பதற்காக அவை பொய்யென்று சொல்ல எனக்கு உரிமையில்லை. குறிப்பிட்ட பயிற்சிகளை செய்தால் அற்புத விளைவுகளை காணலாம் என்று அவர்கள் நூல்கள் கூறுகின்றன. முறையான பயிற்சி இருந்தால் சிறு விளைவுகளை குறுகிய காலத்தில் காணலாம். இதன் மூலம் இவை பொய்யோ பித்தலாட்டமோ அல்ல என்பதை அறிய முடியும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெரிய அற்புதங்களை எல்லாம் விஞ்ஞான முறையில் இந்த யோகிகள் விளக்குகின்றனர்.
ஆனால் இந்த அற்புதங்களை பற்றி எழுதப்பட்டுள்ள நூல்கள் எவ்வாறு எல்லா நாடுகளிலும் புகுந்தன என்பதுதான் கேள்வி. இவை எல்லாமே பொய், இவற்றிற்கு விளக்கம் எதுவும் தேவையில்லை என்பவன் அறிவுபூர்வமானவன் அல்ல. அவற்றை பொய் என்று நிரூபிப்பதற்கு முன்பு அப்படி கூற உனக்கு உரிமை இல்லை. அவற்றில் எந்த உண்மையும் இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதன் பின்பு மட்டுமே அவற்றை மறுக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. யோகிகளோ இவை அற்புதங்கள் அல்ல, இன்று கூட அவற்றை செய்யலாம் என்கிறார்கள். இந்தியாவில் இவை இன்னும் செய்யப்படுகின்றன. இவற்றுள் ஒன்று கூட அமானுஷ்யமானவை அல்ல. இவை பற்றிய நூல்கள் ஏராளம் உள்ளன. இந்த ஆராய்ச்சியால் நடந்ததெல்லாம் மன இயலுக்கு ஒரு விஞ்ஞான முறை வகுக்கப்பட்டது மட்டுமே, வேறு எதுவும் அல்ல என்று கொண்டால் கூட அந்த பெருமையும் யோகிகளையே சாரும். கேள்வி: யோகிகளால் என்னென்ன காட்ட முடியும் என்று கூற முடியுமா? பதில்: பிற விஞ்ஞானங்களை படிக்க எத்தகைய நம்பிக்கை தேவையோ அத்தகைய ஒரு நாணயமான நம்பிக்கையே இதிலும் தேவை. அதற்கு மேல் வேண்டாம் என்கிறான் யோகி. அவனது லட்சியம் மகோன்னதமானது. மன ஆற்றலால் நிகழ்த்தப்பட்ட சில சாதாரணமான அற்புதங்களை நான் கண்டிருக்கிறேன். எனவே அவற்றை விட உயர்ந்தவை நிகழ முடியாதென அவநம்பிக்கை கொள்ள எனக்கு உரிமை இல்லை. அனைத்து அறிவு, அனைத்தாற்றல் இவை மூலம் நிலையான அமைதியும் அன்பும் பெறுவதே யோகியின் லட்சியம். ஒரு யோகியை எனக்கு தெரியும். ஒரு நாள் அவரை நல்ல பாம்பு கொத்தியது. அவர் மயங்கி கீழே விழுந்தார். ஆனால் அன்று மாலையே மயக்கம் தெளிந்தார். அது பற்றி அவரிடம் கேட்டபோது, அன்பு தலைவனான என் இறைவனிடமிருந்து தூதனல்லவா வந்தான் என்றார். இந்த யோகியிடம் வெறுப்பும் கோபமும் பொறாமையும் எல்லாம் எரிக்கப்பட்டிருந்தன. அவர் எதையும் எதிர்ப்பதில்லை. எல்லையற்ற அன்பின் உருவமாக அவர் திகழ்ந்தார். அன்பின் ஆற்றலை பொறுத்தவரையில் அவர் எல்லாம் வல்லவராக இருந்தார். அவர்தான் உண்மையான யோகி. அற்புதங்கள் நிகழ்த்துபவை எல்லாம் வழியில் தற்செயலாக வருபவை மட்டுமே. யோகி அடைய விரும்புவது அது அல்ல. யோகியை தவிர ஒவ்வொருவரும் அடிமை என்கிறான் யோகி. உணவிற்கு, காற்றிற்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, பணத்திற்கு, நாட்டிற்கு, பெயருக்கு, புகழுக்கு என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான். இந்த பந்தங்களுக்கு வசமாகாதவனே உண்மையான மனிதன், உண்மையான யோகி. சமத்துவத்தில் நிலை பெற்றவர்களே இந்த சார்பு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். இறைவன் தூய்மையே வடிவானவர். அனைவரையும் அவர் சமமாக பார்க்கிறார். எனவே இத்தகையோர் இறைவனில் வாழ்வதாக சொல்லப்படுகிறார்கள். கேள்வி: யோகிகள் ஜாதிக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? பதில்: இல்லை. பக்குவமடையாத மனங்களுக்கான பயிற்சி கூடமே ஜாதி உணர்ச்சி. கேள்வி: சமாதி கருத்துக்கும் இந்தியாவின் உஷ்ண நிலைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? பதில்: இல்லை என்றே நான் கருதுகிறேன். ஏனெனில் இந்த தத்துவங்கள் எல்லாம் கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடிகளுக்கு மேல் ஏறக்குறைய துருவ தட்ப நிலையுள்ள இமயமலை சிகரங்களில் எழுந்தவை. கேள்வி: குளிரான நாட்டில் இந்த முயற்சி வெற்றி பெற முடியுமா? பதில்: முடியும். இது ஒன்றே உலகில் முடியக்கூடியது. எங்கள் நோக்கில் நீங்கள் ஒவ்வொருவருமே பிறப்பினால் வேதாந்திகள். ஒவ்வொன்றுடனும் நீங்கள் ஒன்றுபட்டிருப்பதை நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு கணமும் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் உள்ளம் உலகிற்காக செயல்படுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் உண்மையான வேதாந்திகளாகிறீர்கள். அது உங்களுக்கு தெரிவதில்லை, அவ்வளவுதான். ஏனென்று தெரியாமலே நீங்கள் நன்னறியை கடைபிடிக்கிறீர்கள். அதற்கான காரணத்தை பகுத்தறிந்து மனிதன் அறிந்தே நன்னறியை கடைபிடிக்க செய்வது வேதாந்த தத்துவம். எல்லா மதங்களின் சாரம் அது. கேள்வி: மேலை நாட்டினராகிய எங்களிடையே சமுதாய உணர்ச்சி இல்லாததால் நாங்கள் பன்மை உணர்வினராக இருக்கிறோம் என்றும் கீழே நாட்டினர் எங்களை விட கருணை வாய்ந்தவர்கள் என்றும் சொல்ல முடியுமா? பதில்: கீழை நாட்டினரை விட மேலையின் மக்கள் வறண்டவர்கள் என்றே நான் கருதுகிறேன். கீழை நாட்டினர் எல்லா உயிர்களிடமும் அதிக இரக்கமுடையவர்கள். அதற்கு ஒரே காரணம் உங்கள் நாகரிகம் சமீப காலத்தை சேர்ந்தது என்பதே. கருணையின் கீழ் ஒன்றை கொண்டு வருவதற்கு நீண்ட காலம் ஆகும். உங்களிடம் எவ்வளவோ ஆற்றல் இருக்கிறது. ஆனால் மனத்தை அடக்கி ஆள்வதற்கான பயிற்சியை நீங்கள் போதிய அளவு பழகவில்லை. நீங்கள் மென்மையானவர்களாக,
மேன்மை மிக்கவர்களாக மாற வெகுகாலமாகும். இந்த உணர்ச்சி இந்தியனின் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் உள்ளது. நான் கிராமங்களுக்கு சென்று அரசியல் பேசினால் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வேதாந்தத்தை பேசினால், சுவாமிகளே, இது நன்றாக இருக்கிறது என்பார்கள். வைராக்கியமும் பற்றின்மையும் இந்தியா முழுவதிலும் இன்றும் உள்ளது. இப்போது நாங்கள் மிகவும் சீர்கட்டிருக்கிறோம். எனினும் மன்னர்கள் கூட அரசை துறந்து கையில் ஒன்றுமில்லாமல் ஊர் சுற்ற தயங்க மாட்டார்கள். ஒரு சில இடங்களில் கையில் ராட்டையேந்திய கிராம பெண்கள் எங்களிடம் துவைதம் பற்றி சொல்ல வேண்டாம், என்னுடைய ராட்டை கூட சோகம் சோகம், நானே அவன் நானே அவன் என்றே சொல்கிறது என்று கூறுவார்கள். இப்படி பேசினாலும் நீங்கள் ஏன் கற்சிலையை வணங்குகிறீர்கள் என்று அவர்களை கேளுங்கள். அதற்கு அவர்கள், உங்கள் விஷயத்தில் மதம் என்றால் கொள்கை, எங்கள் விஷயத்திலோ அது அனுபூதி என்பார்கள். இதெல்லாம் மறைந்த பிறகுதான், உண்மையை நான் பார்க்கும்போதுதான் நான் வேதாந்தி. அதுவரை எனக்கும் பாமரனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால்தான் நான் கோவிலுக்கு செல்கிறேன், கற்சிலையை வணங்குகிறேன். இவையெல்லாம் அந்த அனுபூதி நிலையை அடைவதற்காகவே. நான் கேட்டுவிட்டேன், ஆனால் அதை பார்க்க வேண்டும், அனுபவத்தில் அறிய வேண்டும் என்று கூறுவார்கள். சொல் ஜாலங்களும் பல வகை விளக்கங்களும் பண்டிதர்களுக்கே தவிர முக்தியை நாடுபவர்களுக்கு அல்ல. அனுபூதியே நம்மை அந்த முக்திக்கு அழைத்து செல்லும். கேள்வி: ஆன்மீக வாழ்வில் இத்தகைய சுதந்திரம் ஜாதி முறையுடன் ஒத்துப்போகுமா? பதில்: நிச்சயம் ஒத்துப்போகாது. ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஜாதி முறைகளை ஆதரிப்பவர்கள் கூட அது ஒரு நிறைவான நல்ல முறை என்று சொல்வதில்லை. இதைவிட நல்ல வேறொரு முறையை எங்களுக்கு வகுத்து கொடுத்தால் இதை விட்டு விடுகிறோம். நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எங்குதான் ஜாதி இல்லை? ஒரு ஜாதியை உண்டாக்கவே உங்கள் நாட்டிலும் நீங்கள் முயன்று கொண்டிருக்கிறீர்கள். ஒருவன் சிறிதளவு பணம் சம்பாதித்து விட்டால் போதும், உடனே 400 பணக்காரர்களுள் நானும் ஒருவன் என்று மாறுதட்டிக் கொள்கிறான். ஒரு நிரந்தரமான ஜாதியை வகுத்துக் கொள்வதில் நாங்கள் மட்டும்தான் வெற்றி கண்டுள்ளோம். பிற நாடுகள் முயல்கின்றன, ஆனால் வெற்றி பெறவில்லை. எங்களிடம் மூடநம்பிக்கைகளும் வேண்டிய அளவு வேறு தீமைகளும் உள்ளன. இவற்றுடன் உங்கள் நாட்டிலிருந்தும் மூடநம்பிக்கைகளையும் தீமைகளையும் வாங்கி கொண்டால் அது பரிகாரமாகுமா? இந்த ஜாதிகளால் தான் எங்கள் நாட்டின் 30 கோடி மக்களின் வயிற்றுக்கு ஏதோ உணவு கிடைக்கிறது. அது ஒரு நிறைவான அமைப்பு இல்லைதான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் ஜாதி என்ற ஒன்று இல்லையானால் இன்றைய சமஸ்கிருத நூல்கள் இருந்திருக்காது. இந்த ஜாதி முறையினாலேயே சுவர்கள் கட்டப்பட்டன. அவற்றை சுற்றி எத்தனையோ ஆக்கிரமிப்புகளும் படையெடுப்புகளும் பொங்கி வந்து மோதின. ஆனால் அவற்றால் அந்த சுவர்களை தகர்க்க முடியவில்லை. ஜாதியின் பயன்பாடு இன்னும் தீரவில்லை. எனவேதான் அது இருக்கிறது. இன்று எங்களிடையே உள்ள ஜாதி அமைப்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அல்ல. அதன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் அதை மேலும் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா ஒன்றுதான் வெளிநாடுகளை ஆக்கிரமிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? நமது சந்ததிகள் யாரும் எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க கூடாது என அசோக சக்கரவர்த்தி நிபந்தனை விதித்தார். எங்கள் நாட்டிற்கு போதகர்களை அனுப்புபவர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும், எங்களை கெடுக்க வேண்டாம். இவர்களெல்லாம் ஏன் இந்துக்களை ஆக்கிரமிக்க நினைக்க வேண்டும்? இந்துக்கள் எந்த நாட்டிற்காவது தீங்கு செய்ததுண்டா? தங்களால் முடிந்த சிறிய அளவில் உலகிற்கு நன்மையே செய்திருக்கின்றனர். விஞ்ஞானம், தத்துவம், மதம் இவற்றையெல்லாம் உலகிற்கு கற்பித்திருக்கின்றனர். காட்டுமிராண்டி கூட்டங்களை நாகரிகம் பெற செய்திருக்கின்றனர். அதற்கு பிரதியாக அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் கொலையும் கொடுங்கோன்மையும் அஞ்ஞானிகள் பாவிகள் என்ற அவச்சொற்களும் தான். இந்தியாவை பற்றி மேலை நாட்டினர் எழுதியுள்ள நூல்களையும் யாத்திரிகர்கள் புனைந்துள்ள கதைகளையும் பாருங்கள். எந்த கேடுகளை செய்ததற்காக அவர்கள் மீது இவை அள்ளி வீசப்படுகின்றன? கேள்வி: நாகரிகம் பற்றி வேதாந்தம் என்ன சொல்கிறது? பதில்: நீங்கள் தத்துவவாதிகள். ஒரு பை நிறைய பொன் ஒருவனுக்கும் மற்றொருவனுக்கும் இடையில் வேறுபாட்டை உண்டாக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. எந்திரங்களுக்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன மதிப்பு? அவற்றின் பலன் ஒன்றே ஒன்றுதான், அவை அறிவை பரப்புகின்றன. நீங்கள் வறுமை பிரச்சனையை தீர்க்கவில்லை, மாறாக மேலும் அதை கடுமையாக்கி இருக்கிறீர்கள்.
எந்திரங்கள் வறுமை பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவை மேன்மேலும் மனிதனை பாடுபட வைக்கின்றன. போட்டி கடுமையாகிறது. இயற்கையின் மதிப்பை அளவிட முடியுமா? ஒருவன் கம்பி வழியாக மின்சக்தியை அனுப்பிவிட்டான். அவனுக்கு உடனே சிலை அமைக்கிறீர்கள். ஏன், அதைவிட பல கோடி முறை மின்சாரத்தை இயற்கை அனுப்புகிறதே. எல்லாமே இயற்கையில் இருக்கின்றன. நீங்கள் அதை வெளியே கொண்டு வருகிறீர்கள். அது என்ன பிரமாதம்? அவை ஏற்கனவே அங்கே உள்ளன. மின்சாரத்தின் ஒரே நன்மை அது நமது முன்னேற்றத்திற்கான சாதனமாகிறது என்பதுதான். இந்த பிரபஞ்சம் ஆன்மாவின் பயிற்சி கூட. இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நாம் தெய்வங்கள் ஆகிறோம். ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் இறைவனின் வெளிப்பாடாக அமைகிறது என்பதை வைத்தே ஒவ்வொன்றின் மதிப்பும் கணக்கிடப்பட வேண்டும். நாகரிகம் என்பது மனிதனுக்கு உள்ளே இருக்கும் அந்த தெய்வீகத்தை வெளிப்பட செய்வதே. கேள்வி: பௌத்தர்களிடையே ஜாதி சட்டங்கள் உண்டா? பதில்: பௌத்தர்களிடையே அதிகமாக ஜாதிகள் இல்லை. இந்தியாவில் பௌத்தர்கள் மிக சிலரே உள்ளனர். புத்தர் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி. பௌத்த நாடுகளில் ஜாதியை உண்டாக்குவதற்கான முயற்சிகள் மும்முரமாக நடைபெற்றன. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. பௌத்தர்களிடையே ஜாதிகள் எதுவும் இல்லை எனலாம். ஆனால் இருப்பதாக அவர்கள் உள்ளத்தில் பெருமை கொள்கிறார்கள். புத்தர் வேதாந்த சந்நியாசிகளுள் ஒருவர். இன்னும் பலர் செய்வது போல் புதிய பிரிவு ஒன்றை அவர் உண்டாக்கினார். இன்று பௌத்தம் என்று அழைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அவருடையவை அல்ல. அவை மிகவும் புராதனமானவை. அவர் ஒரு மகான். ஆகையால் இந்த கருத்துக்களுக்கு ஒரு தனி வேகத்தை கொடுத்தார். பௌத்த மதத்தின் சிறப்பு அதன் சமுதாய நோக்குதான். பிராமணர்களும் சத்திரியர்களும் எங்கள் ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான உபநிடதங்கள் சத்திரியர்களால் எழுதப்பெற்றவை. வேதங்களின் கர்மகாண்ட பகுதி பிராமணர்களால் எழுதப்பெற்றது. இந்தியா முழுவதிலும் ஆச்சாரியர்களாக இருந்தது பெரும்பாலும் சத்திரியர்களே. அவர்களின் போதனைகள் எப்போதும் உலகம் தழுவியவையாக இருந்தன. பிராமண ஆச்சாரியர்களுள் இருவரை தவிர மற்றவர்கள் அவ்வளவு பரந்த நோக்கை பெற்றிருக்கவில்லை. அவதாரங்களாக வழிபடப்பட்டு வருகின்ற ராமரும் கிருஷ்ணரும் புத்தரும் சத்திரியர்களே. கேள்வி: மத பிரிவுகள், சடங்குகள், சாஸ்திரங்கள் எல்லாம் அனுபூதிக்கு உதவுமா? பதில்: அனுபூதி பெற்ற ஒருவன் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான். இந்த நிலையை அடைய உதவுகின்ற அளவுக்கு மத பிரிவுகள், சடங்குகள், சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லவையே. ஆனால் அதற்கு உதவாத போது அவை உடனே மாற்றப்பட வேண்டும். அறிவாளிகள் அறிவிலிகளை பழிக்கக்கூடாது. அவர்களின் நம்பிக்கையை குலைக்கக்கூடாது. ஆனால் தகுந்த செயல் மூலம் அவர்களுக்கு உகந்த பாதையை காட்டி தாங்கள் இருக்கின்ற இடத்தை அடைய செய்யலாம் என்கிறது கீதை. கேள்வி: தனித்துவத்தையும் நீதி நெறியையும் வேதாந்தம் எப்படி விளக்குகிறது? பதில்: உண்மையான தனிப்பொருள் பரம்பொருளே. மாயை காரணமாக பல்வேறு தனித்துவங்கள் காணப்படுகின்றன. இந்த பன்மை வெறும் தோற்றம். உண்மையில் அவை தனி பரம்பொருளே. உண்மையில் ஒன்றே உள்ளது. மாயையால் அது பலவாக தோன்றுகிறது. இந்த பன்மை மாயையிலேயே உள்ளது. எனினும் ஒருமையை நோக்கி திரும்புகின்ற போக்கும் மாயையில் உண்டு. இந்த முயற்சியே எல்லா நாடுகளின் நீதி நெறிகளிலும் ஒழுக்க நெறிகளிலும் வெளிப்படுகிறது. அப்படி திரும்புவது என்பது ஆன்மாவின் இயல்பிலேயே அமைந்துள்ள ஒரு தேவையாகும். ஒருமையை அடைவதற்கான போராட்டத்தையே நாம் நீதிநெறி என்றும் ஒழுக்க நெறி என்றும் கூறுகிறோம். எனவே இதை நாம் எப்போதும் பயிற்சி செய்ய வேண்டும். கேள்வி: நீதிநெறியின் பெரும்பகுதி இரண்டு தனிநபர்களுக்கு இடையில் உள்ள உறவு முறை பற்றியல்லவா விளக்குகிறது? பதில்: ஆம். ஆனால் பரம்பொருள் மாயையின் ஆதிக்கத்தில் வருவதில்லை. கேள்வி: தனி மனிதனே பரம்பொருள் என்கிறீர்கள். தனி மனிதனுக்கு அறிவிருக்கிறதா? பதில்: பரிணமிக்கின்ற நிலைதான் தனி நிலை. இந்த நிலையில் காணும் ஒளியே அறிவு. ஆகவே அறிவு என்ற சொல்லை பரம்பொருளின் ஒளிக்கு பயன்படுத்துவது சரியாகாது. ஏனெனில் தனி நிலை என்பது சார்பறிவை கடந்த நிலையாகும். கேள்வி: சார்பறிவு தனிநிலைக்கு உட்பட்டதா? பதில்: ஆம். தங்கத்தை பல வகை நாணயங்கள் ஆக்கலாம். அதுபோல்தான் இதுவும். இந்த தனி நிலையையும் எல்லா விதமான அறிவுகளாகவும் ஆக்கிவிடலாம்.
பேருணர்வு நிலையே அது. உணர்வு நிலையும் உணர்வொரு நிலையும் அதில் அடக்கம். அந்த நிலையை அடைபவன் நாம் அறிவென்று கூறும் அனைத்தையும் பெறுகிறான். சாதாரண அறிவை பெற அவன் விரும்பும்போது ஒருபடி கீழே இறங்கியாக வேண்டும். அறிவு என்பது கீழ்நிலை. மாயை நிலையில் மட்டும்தான் அறிவுக்கு இடம் உண்டு.